நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், எல்லா வகையிலும் நல்லது நடக்கட்டும். 1/10/2025க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி, அக்டோபர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 3:33 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:54 வரை பூராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:54 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று கடந்த கால சிரமத்தை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுவது சிறப்பு. செயல்களில் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இனிமையாக நிறைவேறும். உபரி பண வருமானம் கிடைக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரியவர்கள் அனைவரும் உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்பார்கள். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை வெற்றி இருக்கும். தடை தாமதங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. என்று சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள், பார்த்துக் கொள்வீர்கள். என்று பெண்கள் நிறைவான வாழ்க்கை வாழ முடியுங்க. சில விஷயங்களை புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். பணி சுமை அதிகமாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். விட்டு கொடுத்தல் என்பது கண்டிப்பாக வேண்டும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கல்வி பற்றிய புரிதல் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. என்று அனைவருக்கும் இனிய சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூட்டட்டும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கட்டும். நீங்க நினைத்தது கண்டிப்பாக நடக்கட்டும். மகிழ்ச்சியுடன் இந்த நாள் அமையட்டும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று கடன் சுமை கொஞ்சம் மனக்கவலை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனை தீருமா தீராதா என்ற எண்ணத்தை கொடுக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தடைகளை உடை தெரிவீர்கள். பெரிய தொகையை மட்டும் ஈடுபடுத்தாமல் இருப்பது மிக சிறப்பு. பரணி. வாங்கி கடனை அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தாருடன் நேரம் செலவிடுவீர்கள். கடந்த கால சிரமம் அனைத்தும் விலகும். செயல்களும் முன்னேற்றம் இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. கிருத்திகை. இன்று இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். இந்த நல்ல நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திருமண சுபகாரிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தங்கு தடையின்றி பணிகள் நடைபெறக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. என்று உங்களுக்கு உபரி பண வருமானம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழல் இருக்கும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். பெண்கள் இன்று நகை பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சரியான நேரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். ரிஷபராசினியர்கள் அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கு நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம்.
முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். பெண்கள் இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். பெண்களுக்கென்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரைங்க சில விஷயங்கள்ல நீங்க யோசித்துத்தான் செய்ய வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசி முடிவெடுப்பது சிறப்பு. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். இன்று ரிஷபராசினியர்கள் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை தின நல்வாழ்த்துக்கள். ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் செல்வம் பெருகட்டும். செல்வாக்கு கூடட்டும். நல்லவைகள் நடைபெற கூடட்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடும். வருமானம் குறைவது போல் இருக்குமே தவிர வந்து கொண்டுதான் இருக்கும். பேச்சில் மட்டும் நிதானம் இருக்கட்டும். ரோகிணி இன்று பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை சரியான நேரத்தில் காப்பாற்றி விடுவீர்கள். இந்த பண்டிகை தின நல்ல நாளை அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. மிருக சிரிஷம் சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதி தேவைகள் எல்லாம் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை ஓட்டுங்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. மன கவலை இல்லாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் இந்த அபார திறமை கொண்டுள்ளாக இருப்பீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கொடுங்க. இயன்ற அளவில் தான் பண வரவு வரக்கூடும். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்வது நல்லது. உங்கள் நல்ல பெயரை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரம் செய்ய கூடுதலாக உழைப்பு தேவைப்படும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்கும். கூடுதல் உழைப்பு தேவைப்படுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்கும். பயனறிந்து இன்று எந்த ஒரு பயணத்தையும் மேற்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கௌரவமான பதவி உயர்வு கிடைக்க கொடுங்க. தாமதமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். எடுக்கும் முயற்சிகளும் முன்னேற்றம் இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிடைக்கும். என்று பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அக்கறையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நடை போடும் பயம் வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று இந்த இனிய நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மிதுனம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும். உடல் ஆரோக்கியம் மேம்படட்டும். மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் மறையட்டும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று மன உறுதி கண்டிப்பாக வேண்டும். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. செல்வாக்கு கூடும் நாளாக இருக்கக்கூடும். பெரிய மாணவருடன் இந்த நேரம் செலவிடுவீர்கள். இந்த விடுமுறை நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திருவாதிரை குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சந்தோஷமாக இன்று பொழுதை கழிப்பீர்கள். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும்.
அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புனர்பூசம் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சிக்கனமாக செலவழிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் முன்கோபம் வெளிப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க இந்த பண்டிகை நீங்க அமைதியாக கொண்டாடுவீர்கள். கடகம் கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க இந்த பண்டிகை நீங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள். குடும்பத்தாருடன் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சீராக இருக்கும். தாராள அளவில் பண வரவு இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலையில் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்ப தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. கடன்கள் சற்றே குறைந்து விடக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பரிடம் டென்ஷன் இல்லாமல் பேசுவது நல்லது. என்று பெண்கள் சுய கௌரவம் மேலோங்கும். சுறுசுறுப்பு கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று மனசுக்குள் மகிழ்ச்சி கூடிவிடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவருக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். மாணவர்கள் விடுமுறை நாளை அற்புதமாக அமைத்துக் கொள்ள பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று உங்களுடைய விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்கக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. கவனமாக நீங்க பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க கொடுங்க. உங்களுடைய தகுதி திறமை என்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று நீங்க சிரமங்களை சரி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம் இந்த விடுமுறை நாள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த பண்டிகையை நீயும் சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கும். கடன் பிரச்சனைகள் சற்றே குறைந்து விடக்கூடும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கொடுத்து முக்கிய முடிவு எடுப்பீர்கள். தாராள அளவில் பணவரவு இருக்குங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. ஆயில்யம் கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நல்ல நண்பர்களை இன்று சேர்த்துக் கொள்வீர்கள். விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். இன்று நீங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மனோதைரியம் கொடுங்க. வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சுமூகமான நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகள் எல்லாம் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. சிம்ம ராசினியர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்பது மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்லவரின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. நலம் தரும் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று போட்டி பொறாமைகள் கூட விலகி செல்லக்கூடும். சிலர் சுயநல நோக்குடன் அணுகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமுடன் பேசி பழகுங்கள். சிரமத்தை தவிர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வரக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக சரியாகுங்க. அனைவரும் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உற்றார் உறவுகளின் ஆதரவுகள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றி விடுவீர்கள். இடையூறு ஏற்படுத்தியது கண்டிப்பாக சரியாகும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத மேன்மைகளும் உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டு கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலில் சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம்.
கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இந்த விடுமுறை நாள் கண்டிப்பாக சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். சிம்ம ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், உடல் ஆரோக்கியம் மேம்படட்டும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாகன யோகம் ஏற்பட கொடுங்க. செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். பூரம். இன்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. எதிர்பாராத மேன்மைகள் உண்டாகக்கூடும். கொடுக்கல் வாங்கலை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று நீங்க கவனமாக பேசினால் கண்டிப்பாக எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. உத்திரம். இன்று மனக்கவலை இல்லாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். உற்றார் உறவினரின் வகையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தட்டு தடுமாறி காரியங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். கன்னி ராசினியர்கள் இன்று முடிஞ்சளவு எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக கிடைக்குங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்வீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். கேட்ட இடத்தில் பண வரவு வரக்கூடிய சூழல் இருக்குங்க. இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பெண்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டு கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும் என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கொடுங்க என்று எந்த ஒரு விஷயத்தையும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். கன்னி ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், மனதிற்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரட்டும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கனக்கச்சிதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. கேட்ட இடத்தில் பணவரவு கிடைக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்வீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பு பலம் பெறுங்க. நல்லவைகள் நடைபெற கொடுங்க. அஸ்தம். இன்று வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்ற பொதுவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். அனைவரும் உங்களை பார்த்து வியக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். சித்திரை. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இயன்ற அளவில் அடுத்தவருக்கு உதவி செய்து கொடுப்பீர்கள். விடுமுறை நாளை சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் எதில் முன்னேற்றம் இருக்குங்க என்று உங்களுக்கு முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மன கவலை கொள்ள வேண்டாம். துலாம் ராசினியர்கள் இன்று சொந்த தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். அதிகப்படியான முதலீடுகளை இப்போதைக்கு செய்ய வேண்டாம். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் சிரமம் ஓரளவு சிறக்கக்கூடும். மிதமான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இந்த உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும்.
உண்மைக்கு புறமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க கொடுங்க. திட்டமிட்ட பணிகளில் முன்னேற்றம் இருக்கும். செய்யும் காரியங்களில் வெற்றி இருக்கும். தடை கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். இன்று பெண்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கத்தான் செய்கின்றது. காதலை நீங்க விட்டுக் கொடுப்பதுதான் ரொம்ப நல்லது. பதட்டம் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் தைரியமாக எதையும் செய்யுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பயம் வேண்டாம். அதேபோல் மாணவர்கள் பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இன்று பெண்கள் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. இன்று துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் மன கவலைகள் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையை வாழுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். நல்லதொரு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. செயல்பாடுகளை வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை கொடுங்க. சுவாதி. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சற்று கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். விசாகம். இன்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். காரிய தடைகள் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். பண வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. செயல்களில் வேகம் ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் அமையுங்க. முடிஞ்சளவு யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அபாரமான திறமை வெளிப்படக்கூடும். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். தொழில் மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. நிலவி பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பணியின் காரணமாக கொஞ்சம் சோர்வு ஏற்படக்கூடுங்க. இன்று முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுப்பது நல்லது. குடும்பத்தின் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அதிக போட்டிகளால் லாபம் குறையுங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. அபிவிருத்தி பணியை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இன்று சந்தோஷமான எண்ணங்களும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நல்லவைகள் நடைபெற கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலை நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை அவசரம் ஏதும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். இன்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் முன்னேற்றம் அடைய முடியும். இன்று அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும். எல்லா வகையிலும் நல்லது நடக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை அமையட்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். நிலவி பணமும் வசூலாகக்கூடும். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள்.
பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள்னே சொல்ல முடியுங்க. அனுஷம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. என்று சாதிக்கக்கூடிய வல்லமை எல்லாம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். கேட்டை பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடைபெற காரியங்களை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்குங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். சிலருக்கு வாகன யோகம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெறுவீர்கள். பிறருக்கு இயன்ற உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் நடைமுறை சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். செழிப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். புதிய அனுகூலம் உங்களுக்கு உருவாகக்கூடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். பெண்கள் வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் எண்ணம் மேலோங்குங்க. நிறைவான பொருட்கள் வாங்குவதற்கான சூழல் இருக்கும். எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று அடிக்கடி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். உயர் அதிகாரிகள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். விடுமுறையாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அழிந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அலட்சியம் மட்டும் காட்டிவிட வேண்டாம். பெண்கள் என்று சில நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். குழப்பங்களை எல்லாம் சமாளித்து விட வேண்டியிருக்கும். பெண்கள் நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். இருந்தாலும் பொறுமை இருக்கட்டும். என்று காதலை பொறுத்தவரைங்க கண்டிப்பாக குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. குழப்பங்கள் துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். கல்வியில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும். என்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். விடுமுறை நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று தனுசு ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வாக்கு கூடட்டும், செல்வம் பெருகட்டும், எல்லா வகையிலும் நல்லது நடக்கட்டும். மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்க பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். போராட்டம் இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சொகுசான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். உத்திராடம் நல்லது நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். குடும்பத்தாருடன் நெருக்கமாக காணப்படுவீர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இன்று வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று குடும்பத்தில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக குறையும். உங்கள் சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சிந்தித்த மனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். உடல்நிலையில் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. மருத்துவ செலவுகளை கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எதிலும் முழு பலனை அடையிறதுக்கு கடுமையாக உழைப்பீர்கள். என்று பெண்கள் நிர்வாக செலவுகளை சரி கட்டிவிட வேண்டும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை
சரி கட்டி விடுவீர்கள். அப்படியே குடும்ப பிரச்சனைகளையும் சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. காதலில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். காதலில் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்குங்க. நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். மாலை நேர மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. அவிட்டம். பண வரவு வந்து கொண்டு தான் இருக்கும். செலவுகளை நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நியாயமான விஷயங்கள் நேரம் செலவிடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு மன அமைதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு பின் நல்ல செய்திகள் வரக்கூடும். மருத்துவ செலவுகளை இன்று நீங்க சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உங்களின் தன்மான குணத்திற்கு சோதனை வரக்கூடும். மன அமைதியை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை சரி செய்து கொள்வீர்கள். மிதமான பணவரவை என்று கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. என்ற பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் நடக்க கொடுங்க. தீவிரமாக உழைத்து காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பல நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஏற்ற இறக்கமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய முதலீடுகளில் நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சிரமங்களை சரி செய்து கொள்வது வாழ்க்கையில வெற்றிக்கு வழிவகுக்கும். வெளிவட்டார தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டு கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அதே போல் இன்று கும்பராசினியர்கள் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருக்கட்டும், செல்வாக கூடட்டும், எல்லா வகையிலும் நல்லது நடக்கட்டும். மன கவலை நீங்கி என்ற மகிழ்ச்சியான தருணங்கள் அமையட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானத்தில் நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. சதயம். என்று எதிர்பாராத நல்லவைகள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். மனப்பதட்டம் ஏற்பட்டது கூட சரியாக கொடுங்க. இன்று தீராத வியாதியிலிருந்து கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இன்று உங்களுக்கு பல நெருக்கடியில் இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடும். போராட்டாத்தி. சொந்த தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும்.
சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். மிதமான பண வரவே கிடைக்குங்க. உடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் இன்று நீங்க வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். மேலும் மேலும் ராசினியர்கள் இன்று எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். விரைவாக வாழ்க்கையை நீங்க கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். வாக்கு வன்மையால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று அதிகரிக்கக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நீங்க துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். யாரையும் இன்று நீங்க நம்ப வேண்டாம். சில விஷயங்களை நீங்க யாரிடமும் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பொறுப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். இன்று பெண்கள் அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாங்க. காலையில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கக்கூடும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று முதுகு தண்டுவடத்தில் வலி போன்றவை இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க அமைதியுடன் கையாள வேண்டும். பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூட்டிவிடுங்க. மனமும் நிறைவாக இருக்கக்கூடும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. இந்த விடுமுறை நாள் ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும். யாரையும் இன்று நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். உத்திரட்டாத்தி. இன்று பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெறுவீர்கள். கவனமாக இன்று பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைவாக பேச வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. இன்று மற்றொரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ளாதீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவு வேண்டும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.